ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10th மெட்ரிகுலேஷன் சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் லாஸ் ஆஃப் மோஷன் பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டில் அண்ட் கலீலியோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அப்புறம் லீனியர் மொமெண்டம்னா என்ன, அதனால் என்ன யூஸ் இருக்குது, டெஃபினிஷன் அண்ட் யூனிட்ஸ், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் மெக்கானிக்ஸ். அது ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஸ்டாட்டிக்ஸ் என்னென்னா, இப்போ அங்கே ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்த்திங்கன்னா அந்த 2 பேர் அவரை அந்த கயிறை கட்டி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ரெஸ்ட்டில் நிற்க வச்சுருக்காரு. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, மெரி கோ அரவுண்ட், அதாவது பார்க்கில் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை அவர் ஃபோர்ஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கார், அதனால அது சுற்றிட்டு இருக்குது. இதுதான் டைனமிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் எதை பற்றி படிக்கலாம் அப்படின்னா, பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அண்ட் டைனமிக்ஸில் எதை பற்றி படிக்கலாம்னா, ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த டைனமிக்ஸ் ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று கைனெட்டிக்ஸ் அண்ட் கைன்மெட்டிக்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா, அந்த மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுகுது இல்லையா, அதை பற்றி மட்டும் படித்தா கைன்மெட்டிக்ஸ். அதே எதனால் விழுகுது, கிராவிட்டினால் விழுகுது, அதையும் கன்சிடர் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்கன்னா அது கைனெட்டிக்ஸ். ஸோ கைன்மெட்டிக்ஸ் மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். எதனால் அது விழுந்துச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணாமல் படிக்கிறது கைன்மெட்டிக்ஸ். எதனால் விழுந்துச்சுங்கிறதையும் கன்சிடர் பண்ணிட்டு படித்தா அது கைனெட்டிக்ஸ். ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சி நிறைய டெஃபினிஷன்ஸாக சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் சொன்னது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஒரு பால் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுவே அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு எந்த ஃபோர்ஸும் தேவைப்படாது. அதைத்தான் நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் இப்போ ஒரு பால் சும்மா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, அதை ஒன்று நம்ம தூக்கி வீசினாலோ இல்லை எட்டி உதச்சாலோ அது மூவ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது, ஃபோர்ஸ் டிபெண்ட். இதை வயலண்ட் மோஷன்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இப்போ 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க. ஒன்று வெயிட் கம்மியாகவும் ஒன்று ஹெவியாகவும் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நின்றுட்டு அட் அ டைமில் ரெண்டுத்தையும் கீழே போடும்போது வெயிட் ஹெவியாக இருக்கிறது சீக்கிரம் கீழே ரீச் ஆயிரும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. இதே நெக்ஸ்ட்டு கலீலியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுவாகவே எர்த்தில் இருக்க எல்லா பாடிஸும் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லை மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது அந்த ஸ்டேட்லேயே தான் இருக்கும். அதை ஒன்று ஸ்டாப் பண்ணணும் இல்லை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறாரு. இப்போது தேர்டு பாயிண்ட் இனர்ஷியா அப்படிங்கிற டெஃபினேஷன். அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். லாஸ்ட் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் சொன்னதோட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது தான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லைட்டான வெயிட்டான ஆப்ஜெக்ட் அண்ட் ஹெவி வெயிட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் அட் அ டைமில் கீழே போட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கோ அது கீழே ரீச் ஆகும்னு சொன்னோன்னா, அது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில். வேக்வமில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் போட்டாலும் எல்லாமே அட் அ டைமில் தான் கீழே விழுகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபெதரோ பாலோ ரெண்டுத்தையும் மேலேருந்து கீழே போட்டிங்க அப்படின்னா வேக்வமில் அட் அ டைமில் ரீச் ஆயிரும். இப்போ இனர்ஷியா, நீங்கள் ஒரு பஸ்ஸில் அப்படியே போயிட்டு இருக்கீங்க நின்றுட்டு, திடீர்னு டிரைவர் சடன் பிரேக் அடிக்கிறாரு. நீங்கள் என்ன ஆவீங்க, டக்குன்னு முன்னாடி உங்கள் பாடி அப்படியே போயிட்டு திருப்பி பின்னாடி வரும். இது எதுக்காகனா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க, திடீர்னு உங்கள் பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுது உங்கள் பாடி. ஸோ இதைத்தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த இனர்ஷியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த இனர்ஷியாவோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனர்ஷியா டைரக்ஷன் மாறும்போது ரெசிஸ்ட் பண்ணும், இல்லை இனர்ஷியா ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது மாறிச்சு அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அதோட மோஷன் இருக்கும் இல்லையா, அதாவது பர்டிகுலர் இதில் போயிட்டு இருக்கும்போது அதை ரெசிஸ்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். பஸ் ஹால்ட்டில் இருக்குது, நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, திடீர்னு ஸ்டார்ட் ஆகும்போது என்னாகும், அப்படி பாடி பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும். அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு முன்னாடி ஏதோ வந்துருச்சுன்னு டக்குன்னு சடன் பிரேக் போடும்போது முன்னாடி போய் அப்படியே பாடி வருது இல்லையா, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் ஒன் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். காரில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கீங்க, திடீர்னு முன்னாடி ஏதோ ஆப்போசிட்டில் வர மாதிரி இருக்குன்னு டக்குன்னு ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி அப்படியே ரைட்டில் மூவ் ஆகிட்டு அப்படியே பேலன்ஸ் ஆகும்.
ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் மொமெண்டம். இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாடி மேலே ஃபோர்ஸோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ் அண்ட் வெலாசிட்டி ரெண்டுமே ஹெச் ஆகும்போது லீனியர் மொமெண்டமும் ஹெச் ஆகும் கண்டிப்பாக. அதோட யூனிட் இன் எஸ்ஐ சிஸ்டம் அண்ட் சிஜிஎஸ் சிஸ்டம் வந்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று யானை, ஒன்று குட்டி பாப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குட்டி பாப்பா நம்மளை ஓங்கி அடித்தாலும் பெருசாக ஒன்றும் வலிக்காது, பிகாஸ் அதோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். இதே ஒரு யானை நல்லா ஃபோர்ஸாக ஓடி வந்து நம்மளை அடித்தா என்ன ஆகும், அதோட ஃபோர்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். இந்த லீனியர் மொமெண்டம்க்கான எக்ஸாம்பிள் என்னோடய ஷார்ட்ஸில் சேனலில் இருக்குது.